ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ஒரு ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு அப்ளிகேஷனோட ரிவ்யூ தான். இந்த அப்ளிகேஷனுக்கோட நேம் வந்துட்டு கூ ஆப். இது இந்தியாவில் டெவலப் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இந்தியன் கவர்மெண்ட், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இது வந்துட்டு வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால ஒரு சேஃப்னு கூட சொல்ல முடியாது. ஸோ இதுக்கான ஃபீட்பேக்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் இதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு இந்தியாவில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்துட்டு இதோட யூசர்ஸ்லாம் இந்தியாவில் நடக்கிற போராட்டங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறாங்க. அதுக்காகவே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கூ ஆப்பை ட்ரெண்ட் பண்ணி இப்போ எல்லாருமே வந்துட்டு கூ ஆப்பை நோக்கி மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கூ ஆப்பை வந்துட்டு இப்போதைக்கு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், ஆக்ட்ரஸ் மற்றும் பிரபலங்கள் எல்லாருமே இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா பிஜேபியோட சப்போர்ட்டர்ஸ் தான் இந்த ஆப்பை ரொம்ப ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இந்த கூ ஆப்பானது ட்விட்டருக்கு தான் மிகப்பெரிய போட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கூ ஆப்பும் இந்த ட்விட்டரும் ஒரே மாதிரி, அதாவது 95% யூசர் இன்டர்ஃபேஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ட்விட்டருக்கும் இந்த கூ ஆப்புக்கும் உள்ள லோகோவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ட்விட்டரில் ஒரு குருவி பறக்கும், இந்த கூ ஆப்பில் ஒரு குருவி நிற்கும். ட்விட்டரோட கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூவில் இருக்கும். இந்த கூ ஆப்போட கலர் பார்த்தீங்கன்னா லோகோ கலர் ஒயிட் அண்ட் எல்லோவில் தான் இருக்குது. ஸோ இதோட இன்டர்ஃபேஸுமே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 95% ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஆப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. நாம் இப்போ கூ ஆப்பை பற்றின கொஞ்சம் இன்ஃபர்மேஷன், அதாவது கொஞ்சம் டீட்டெயில்டாகவும் அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கூ ஆப்பை டிசைன் பண்ணது யாருன்னா 2 பேர் தான். அது இந்தியாவில் இருக்கிறவங்க மாயங், அப்புறம் ராதாகிருஷ்ணன். இவங்க 2 பேர் தான் இதை டிசைன் பண்ணாங்க. ஆனால் இது டிசைன் பண்ணதுக்கு சைனாவோட ஷேர் ஹோல்டர்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அதை ராதாகிருஷ்ணனே, இதை வடிவமைச்ச ராதாகிருஷ்ணனே அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் சைனாவோட ஷேர் ஹோல்டர்ஸ் எக்ஸிட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரெஃபரன்ஸ் லிங்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நியூஸ் பேப்பரில், இந்தியாவில் இருக்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நியூஸ் பேப்பரில் தான் வந்திருக்கு. பட் இப்போதைக்கு கூ ஆப் ஒரு யாரெல்லாம் இதை ட்ரெண்ட் பண்ணுறாங்க, யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியோட சப்போர்ட்டர்ஸ் தான் இதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி February 14 மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. தமிழ்நாட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் இந்த அப்ளிகேஷனே லான்ச் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ட்விட்டரில் இப்போதைக்கு கோ பேக் மோடி அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய வைரலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் கூ ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஷ்டாக் கூட கோ பேக் மோடி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே முழுக்க இதே சில நியூஸ் பேப்பரில் சொல்லியிருக்காங்க, யூசர் இன்ஃபர்மேஷன் லீக் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான எல்லாமே அந்த ரெஃபரன்ஸ் லிங்கில் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படின்னு இருக்குன்னு பார்த்தோம்னா இது ட்விட்டர் மாதிரியே தான் இருக்கும். 95% இது ட்விட்டர் மாதிரியே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ட்விட்டரோட லோகோவும் சரி, இந்த கூ ஆப்போட லோகோவும் சரி ஒரே மாதிரி தான் இருக்குது. ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு குருவி பறந்துக்கிட்டே இருக்கும். அந்த குருவி ரொம்ப நேரம் ரொம்ப வருஷமாக பறந்து டயர்டாகி ஒரு இடத்துல உட்காந்தது மாதிரி இருக்குது அந்த கூ ஆப். இப்போ யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபஸ்ட்டு யூசர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோரில் போய் கூ ஆப்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி தான் அதோட லோகோ காமிக்கும். பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் எல்லோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, ஸோ அதனால் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த லோகோ இப்படி தான் இருக்கும். இதுதான் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஹோம் பேஜில் 2 இது கொடுத்துருக்காங்க. ஒன்று ஃபீட், இன்னொன்று பீப்புள். ஃபீடில் பார்த்தீங்கன்னா பாப்புலரான யார் யார் யூசர் இருக்காங்களோ அவங்களோட காமிக்கும். ப்ளஸ் கீழே பார்த்தீங்கன்னா நியூ யூசர்ஸ் காமிக்கும். யார் யார் இப்போதைக்கு நியூவாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களோடது காமிக்கும். அடுத்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பீப்புள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம கொடுக்குற யூசர் இன்ஃபர்மேஷனை வச்சு செக்ரிகேட் பண்ணி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது பாப்புலரானது யார் யார் யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பாப்புலர் யூசர்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஜேபியோட சப்போர்ட்டர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ, இப்போ யார் யாரெல்லாம் இதை நியூவாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட காமிக்கும். அடுத்து நியூஸ் பேப்பர் சேனல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நியூஸ் பேப்பர் சேனல்ஸ் இது மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிஜேபியோட சப்போர்ட்டர்ஸ் தான் இந்த சேனல்லாம். இது பார்த்து ரிப்பப்ளிக் ஆர் டாட்டுங்கிறது ரிப்பப்ளிக் சேனலோடது. இது ஃபஸ்ட்டில் வேறு இருக்குது. ஸோ இது அவங்களோடது தான்.
எந்த மாற்று கருத்துமே கிடையாது, டவுட்டே கிடையாது. இது பிஜேபியோட அப்ளிகேஷன் தான். ஸோ என்டர்டெயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் இருக்காங்களோ அவங்களோடது காமிக்கும். பொலிட்டீஷியன்ஸ் இவங்க எல்லாருமே பொலிட்டீஷியன்ஸ், இதில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் தான். அடுத்து வந்துட்டு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ். ஸோ வந்து இதை எப்படி செக்ரிகேட் பண்ணுறாங்கன்னா நம்ம கொடுக்குற யூசர் இன்ஃபர்மேஷனை வச்சு தான் இவங்க வந்து செக்ரிகேட் பண்ணுறாங்க. இந்த இது வந்துட்டு ட்விட்டரில் இந்த இந்த இது வந்துட்டு கிடையாது ட்விட்டரில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக், எந்தெந்த ஹேஷ்டேக் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதில் வந்து காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இத்தனை ஹேஷ்டேக் இருக்குது, இதில் ஒரு ஹேஷ்டேக் கூட வந்துட்டு கோபேக் மோடி அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு கோபேக் மோடிங்கிறதே கிடையவே கிடையாது. இது பிஜேபியோட தான் கன்ஃபார்மாக. ஸோ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டுக்கு வந்துடுவோம். அடுத்து வந்துட்டு கீழே அந்த டாப் கார்னரில் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணால் உள்ளே போகும். எந்தெந்த போஸ்ட் வந்து இப்போதைக்கு ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றத காமிக்கும். ஸோ ட்விட்டரில் வந்துட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணதுக்கு கீழே வந்துட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்துட்டு ஃபாலோ வந்து இருக்காது. ஆனால் இந்த கூ ஆப்பில் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்விட்டரில் ஒரு ப்ரொஃபைலுக்குள்ள உள்ளே போயிட்டு தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் கூவில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு வெளியிலேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறியை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஃபீடுக்கு தான் வருது. ஸோ இப்போ நம்ம வந்துன்னா ப்ரொஃபைலுக்குள்ளே போகிறோம். இப்போ என்னோடய ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல, சும்மா கெஸ்ட்டாக தான் நான் வந்து உள்ளே வந்திருக்கேன். நான் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல. அப்படி ரெஜிஸ்டர் பண்ணல ஆனாலும் எனக்கு வந்துட்டு 4 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ எடிட் ப்ரொஃபைலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் வந்து கொடுக்கணும். நேமு, அடுத்து ப்ரொஃபஷன், லொக்கேஷன், உங்கள்ட்ட பயோடேட்டா கொடுக்குறது, டேட் ஆஃப் பர்த்து, இது எல்லா யூசர் இன்ஃபர்மேஷனுமே வந்துட்டு லீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ மேபி போக போக இவங்க கொஞ்சம் மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே சோசியல் லிங்க்ஸ், நீங்கள் வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இன்டீட், யூடியூப் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா. ஸோ கீழே கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் ஆட் பண்ணுற மாதிரி கூட ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். அடுத்து வந்து செட்டிங், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க டாப்பில் ரைட் கார்னரில். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது நம்மளை யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதுன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது டெய்லி, வீக்லி, மந்த்லி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆப்ஷன் இருக்குது, அவ்வளோதான். அடுத்து வந்து ஷேர், எதெல்லாம் ஷேர் பண்ணலாம்னா ட்விட்டரில், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் நம்ம ப்ரொஃபைலில் நீங்கள் வந்து ஷேர் பண்ண முடியும். அடுத்து செட்டிங்ஸ் போனோம் அப்படின்னோம்னா எடிட் ப்ரொஃபைல் தான் ஃபஸ்ட் இருக்குது, அங்கே வெளியில் பார்த்தது தான். அடுத்து வந்து லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 லாங்குவேஜ் வந்துட்டு இப்போதைக்கு அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது 18 லாங்குவேஜ் இருந்தாலுமே சரி, இப்போ 6 லாங்குவேஜில் மட்டும்தான் இந்த கூ ஆப் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதாவது மேலே பார்த்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ், கன்னடா, தமிழ், தெலுங்கு, மராத்தி இந்த 6 லாங்குவேஜில் மட்டும்தான் இதை வந்து இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 6 லாங்குவேஜ் மட்டும்தான் அவைலபிள். கீழே இருக்கிற லாங்குவேஜ்லாம் வந்துட்டு கம்மிங் சூன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபியூச்சரில் தான் இது வரும். ஸோ அடுத்தது அவ்வளோதான். அடுத்து ஷேர் ப்ரொஃபைல் அவங்க வெளில பார்த்து தான். மேனேஜ் பிளாக் யூசர்ஸ், இதெல்லாம் வந்துட்டு எப்போவுமே நம்ம எல்லா இதுலேயும் பண்ணுற மாதிரி தான். ட்விட்டர்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே நம்ம எப்படி பிளாக் பண்ணுமோ அந்த மாதிரி தான். பட் இங்கே பிளாக் பண்ணுறதுக்கு டைரெக்டாகவே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு பியூஷ் கோயலை நான் சூஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப் கார்னரில் ஒரு பிளாக் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எஸ் கொடுத்தீங்க, அப்படி ஓகே கொடுத்தீங்கன்னா பிளாக் ஆகிடும். ஸோ இப்போ போய் அந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து பியூஷ் கோயலை வந்துட்டு பிளாக் பண்ணிட்டேன். ஸோ வந்து அன்பிளாக் பண்ணணுன்னா எப்பவும் போல மாதிரி தான், ஜஸ்ட் அன்பிளாக் தான், அவ்வளோதான். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் வெரிஃபைட் அக்கௌண்ட், இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட யூசர் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் எவ்வளோ யூசர் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இமெயில், ஃபுல் நேம், மொபைல் நம்பர் இது எல்லாத்தையுமே கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் வெரிஃபை ஆகாது. கீழே வந்து ஆட் அக்கௌண்ட், இன்னொரு அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். மேனேஜ் அக்கௌண்ட்டில் நான் எதுவுமே ரிஜிஸ்டர் பண்ணல, அதனால எம்டியாக தான் இருக்கும். ஸோ லாக் அவுட், டெலீட். இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நான் லாக் அவுட் கொடுக்குறேன். லாக் அவுட் கொடுத்து நான் லாக் அவுட் வெளியாகிட்டேன். ஆனால் நான் மறுபடியும் நான் லாக்இன் பண்ணி போனேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது உள்ளே போயிடுது. நான் வந்து பாஸ்வேர்ட் கொடுக்க தேவையில்லை. ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்.
ஈவன் நான் டெலீட் பண்ணேன்னா உடனே டெலீட் ஆகாது, 30 டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே டெலீட் பண்ணிட்டேன் என்னோடதை, பட் ஸ்டில் என்னால் அதை வந்து பண்ண முடியும். ஸோ வேணால் நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் வேணால் பாருங்கள். இது வந்து 30 டேஸ் வரையும் என்னோடய ஆப்பை வந்து என்னோடய ப்ரொஃபைல் நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ 30 டேஸ் வரைக்கும் இது அப்படியே தான் இருக்கும். நான் ஆல்ரெடி டெலீட் பண்ணிட்டேன், பட் ஸ்டில் என்னால் என்னோடய ப்ரொஃபைல் நான் யூஸ் பண்ண முடியுது. அடுத்து வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இதில் நோட்டிஃபிகேஷனில் எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மைக் நீங்கள் என்ன போஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது காமிக்கணுன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செலக்டிவாக இதில் வந்து நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க யாராவது போஸ்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு ஷோ பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறது, டெய்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ட்ரெண்ட் ஆகிற கோர்ஸ், இதெல்லாம் வந்துட்டு தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது, அவ்வளோதான். அடுத்து ஹெல்ப், ப்ரைவேசி, அபவுட் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இதெல்லாம் எல்லாத்துலேயுமே இருக்க மாதிரி தான். பட் இதில் என்னென்னா யூசர் இன்ஃபர்மேஷனை வந்துட்டு லீக் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதில் சில கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த கண்டிஷன்ஸ்லாம் அக்ரி பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்போட ஃபீச்சர்ஸை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்துட்டு ஒரு போஸ்ட், ஒரு வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட்னு சொல்லிட்டு நம்ம ஒரு போஸ்ட் நம்ம போட போகிறோம். அந்த போஸ்ட் போடுறதுக்கான ஸ்பேஸ் தான் இது. இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆப்பில் 400 கேரக்டர்ஸ் வந்துட்டு லிமிட் பண்ணியிருக்காங்க. பட் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா 280 கேரக்டர்ஸ் தான் வந்துட்டு அதில் நம்மளால் டைப் பண்ண முடியும். இதில் 400 கேரக்டர்ஸ் வந்து டைப் பண்ண முடியும். இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்மைலி, அட்டாச்மெண்ட், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சிம்பிள் மாதிரி போட்டிருக்காங்களே, அது பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு வீடியோ, அடுத்து வந்துட்டு இமேஜ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிராஃப் மாதிரி இருக்குல்ல, இந்த கிராஃப் மாதிரி இருக்கிறது வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில், ட்விட்டர்லலாம் பார்த்துருப்பீங்க, சர்வே எடுத்துகிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா உங்கள் ஒப்பீனியன் கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் இது. நம்ம இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்த சீஃப் மினிஸ்டர் யாருன்னு கேட்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரு 3 பேர் சொல்கிறாங்க, இபிஎஸ், ஸ்டாலின், சீமான், இவங்க 3 பேர் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்குறாங்கல்ல, அதுக்கு வந்து இதான் இது. இப்போ ஃபஸ்ட்டில் வந்துட்டு இபிஎஸ், செகண்டில் வந்துட்டு ஸ்டாலின், தேர்டு வந்துட்டு உங்களுக்கு ஆட் பண்ணணுன்னா இந்த ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தேர்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் சீமான் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட அந்த சர்வேயோட லெங்க்த்து வந்துட்டு அந்த ஓட் பண்ணுற டேஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்கணும், 1 டேயில் முடியணுமா, இல்லை ஹவர்ஸில் முடியணுமா, இல்லை 2 டே ஆகுமா, 3 டேஸ் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து செட் பண்ணிக்கலாம். இது எங்கே போனால் இந்த 1 டே அப்படின்றது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது போய் அது செட் ஆகிக்கும். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ, இப்போது வீடியோட லெங்க்த் இருக்குல்ல, இது வந்துட்டு லெஸ் தென் 10 மினிட்ஸுக்கு வந்துட்டு நம்ம வந்து போஸ்ட் பண்ண முடியும். ப்ளஸ் இந்த வீடியோவோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 50 எம்பி தான் மேக்ஸிமம் இஸ் அலவுட். 50 எம்பி தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா 280 எம்பிக்கு மேலே வந்துட்டு ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா வீடியோட டியூரேஷன் வந்துட்டு 2 மினிட்ஸ் தான் இருக்கும், அலோவ் பண்ணுறாங்க. 2 மினிட்ஸ் ப்ளஸ் 20 செகண்ட்ஸ் தான் இன்னமும் அலோவ் பண்ணுறாங்க. பட் வீடியோட அந்த கெப்பாசிட்டி இருக்குல்ல, அது வந்துட்டு 280 எம்பி வரைக்கும் வந்துட்டு அலோவ் பண்ணுறாங்க. பட் இதில் 10 மினிட்ஸ், லெஸ் தென் 10 மினிட்ஸ் வரையும் அப்லோட் பண்ணலாம். பட் 50 எம்பிக்குள்ளே தான் இருக்கணும். லெஸ் தென் 10 மினிட்ஸில் 50 எம்பிக்கு எந்த வீடியோவுமே இருக்காது. ஸோ ஆனால் இதில் என்ன ஒன்றுனா, நீங்கள் வந்து வீடியோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ப்ரொஃபைலுக்குள்ளே போகும், நம்ம கேலரிக்கு போகும். நம்ம கேலரியில் போயிட்டு அதில் எந்த வீடியோ லெஸ் தென் 10 மினிட்ஸ் 50 எம்பி அந்த கெப்பாசிட்டியில் எது இருக்கோ அதை மட்டும்தான் அது ஷோ பண்ணுமே உங்கள் கேலரியிலேருந்து. நீங்கள் எவ்வளோ பெரிய வீடியோ வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ குவாலிட்டியில் வச்சுருந்தாலும் சரி, அந்த வீடியோ ஷோ பண்ணவே பண்ணாது. வந்து லாங்குவேஜ் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன், தமிழுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து, அதாவது ஹோம் பேஜே வந்துட்டு ஒரு வேறு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபீட் அண்ட் பீப்புள் மட்டும்தான் இருக்கும். பட் தமிழில் பார்த்தீங்கன்னா ஃபீட், பீப்புள், ஃபாலோவிங், ட்ரெண்டிங் இதெல்லாம் வந்து காமிக்குது. ஸோ இதுக்குமே வந்துட்டு நிறையா வித்தியாசம் இருக்கும், இங்கிலீஷ்லுக்கும் தமிழில் வச்சுருக்கிறதுக்குமே. இப்போ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட போஸ்ட்லாம் காமிக்குது. ஆனால் இங்கிலீஷில் அந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து இது வந்து ஃபீட், இது வந்து பீப்புள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான நபர்களை கண்டறியவும்,
பிரபலங்கள், புதிய மக்கள், செய்தித்தாள் மற்றும் சேனல்கள், பொழுதுபோக்கு மக்கள், பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள். ஸோ இவங்களாம் வந்து தனித்தனியாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து ஃபாலோவிங். இது வந்துட்டு கூத்தமிழ் சாரி, இது அஃபிஷியலோடது, அவங்களோடது தான். கூத்தமிழ் அஃபிஷியலாக அவங்க என்னோட ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து ட்ரெண்டிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா வந்துட்டு இருக்கு பாருங்கள். யார் யார் நியூ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களோடது. அடுத்து கருத்து கணிப்புகள். இதெல்லாம் வந்து எப்படி இந்த இதுதான் இந்த கருத்து கணிப்பு பார்த்தீங்களா, இந்த சர்வே இருக்குல்ல, இந்த சர்வே வந்துட்டு அந்த கூல உள்ள அந்த கிராஃபை இதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு அவங்க வந்து அப்ளிகேஷனில் செஞ்சிட்ருக்காங்க. அடுத்து வீடியோக்கள்னு தனியாகவே காமிக்குது. ஸோ தமிழுக்கும் இங்கிலீஷுக்குமே வந்துட்டு நிறையா டிஃப்ரென்ஸ், யூசர் இன்டர்ஃபேஸில் நிறையா தனித்தனியாக இருக்குது. இந்த ஆப்பை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பிஜேபியோட சப்போர்ட்டர்ஸ் தான் மேக்ஸிமம் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல ஒரு ஹேஷ்டேக் கூட கோபேக் மோடிங்கிறது கிடையவே கிடையாது. இதுலேருந்து தெரியுது ஃபுல்லாக இவங்க பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது முழுக்க முழுக்க அவங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். இப்போ ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா கோபேக் மோடிங்கிறது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. மில்லியன் கணக்கில் அது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. பட் இதில் வந்து ஒன்று கூட கிடையாது. ஸோ இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூவை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.